ஹாய்ங்க, இந்த வீடியோவில் வந்து பேபிக்கு வந்து எப்படி ஒரு ஃபீடிங் பாட்டில் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷன் தான் நான் தர போகிறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரிசர்ச் பண்ணி என்னோட பேபிக்கு எது செட் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சது. மார்க்கெட்டில் வந்து நிறைய ஃபீடிங் பாட்டில் இருக்குது. நான் வந்து பிஜிஎன், பிலிப்ஸ் அவெண்ட், லவ்லாப் எல்லாமே ட்ரை பண்ணேன். கடைசியில் வந்து நான் அவெண்ட் தான் ஃபைனலைஸ் பண்ணேன். சரி, அவெண்ட் தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு லவ்லாப் வாங்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது எதுக்குன்னு நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபீடிங் பாட்டில் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா பிலிப்ஸ் அவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளோ, ஆன்டிகோலிக் ரெண்டு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிகோலிக் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து என் பேபிக்கு வந்து அது சக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. அவங்க பாதிலே டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதை நான் அவங்க அந்த பாட்டிலை ஃபினிஷ் பண்ண முடியல, பாதிலே தூங்கிடுவாங்க. அதனால் என்ன பண்ணேன்னா பிலிப்ஸ் நேச்சுரல் ஃப்ளோக்கு மாற்றினேன். நேச்சுரல் ஃப்ளோ போகும்போது அவங்களுக்கு வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன் வரல. நான் இனிஷியலாக பிஜின் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் வந்து மதர் ஃபீட் எடுக்கும்போது அவங்க வந்து கரெக்டாக எடுத்துக்கல. அதே நான் பிலிப்ஸ் அவெண்ட் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரல. ஸோ நான் வந்து பிலிப்ஸ் அவெண்ட்டை தான் கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணேன். பிலிப்ஸ் அவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 125 ml 230 ml இருக்கும். இப்போ பேபி பெருசாக நம்மளுக்கு வந்து ml ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கும். பிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 150 ml கொடுக்கணும்னா நம்ம அந்த பெரிய ஃபீடிங் பாட்டில் 230 ml தான் எடுத்துக்கணும். அது வந்து என்னோட பேபிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி, இன்பிட்வீன் ஏதாவது ml இருக்குமான்னு பார்த்தா நான் வந்து லவ்லாப் பண்ணேன். லவ்லாப் பார்த்தீங்கன்னா 150 ml இருக்கும். லவ்லாப்பில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ்னா பிலிப்போட அந்த கேப் வந்து லவ்லாப்புக்கும் ரெண்டுக்குமே செட் ஆகிக்கும். அதுக்காக தான் வந்து நான் லவ்லாப் போனேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 150 ml கொடுக்கணுன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஃபீடிங் பாட்டில் எடுத்துக்க தேவையில்லை. நம்ம லவ்லாப்புக்கு அந்த ஹெட்டை மட்டும் மாற்றிட்டு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ பிலிப்ஸில் அவெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிகோலிக்னா அதோட நிப்பிள் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே நேச்சுரல் ஃப்ளோ எடுத்திங்கன்னா அதோட தான் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு மாற்றி வந்து அந்த ஃபீடிங் பாட்டிலில் செட் ஆகாது. ரெண்டுமே வேறு தான். நேச்சுரல் வந்து கோழிக்கு செட் ஆகாது. அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அடுத்தது இந்த நிப்பிள் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டா அப்படியே ஃபுல் டைம் அதுவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இந்த நிப்பிள் ஃப்ளோ வந்து குழந்தைங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பெருசாக அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக வேணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சுன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க, தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த அதே ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 month 2 month இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்லோவே கரெக்டாக இருக்கும். 3 4 5 monthsக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ 2 இல்லைன்னா 3 சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் பேபி வந்து ரொம்ப வந்து சோக் ஆகுது, ரொம்ப வந்து போகுது அப்படின்னா ஒரு ஃப்ளோவை கம்மி பண்ணிக்கணும். இல்லை தூங்குறாங்க, ரொம்ப டயர்ட் ஆகுதுன்னா ஒரு ஃப்ளோ ஜாஸ்தி பண்ணிக்கணும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும்னா பேபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.